ஓபா ஃபெமி அண்டு குந்தர் இவங்க 2 பேர் கூடவும் மேட்ச் பண்ண டபிள்யூடபிள்யூல இருக்கிற பிக் சூப்பர் ஸ்டார்லாம் விரும்பலையாம். ஏன்னா இவங்க கூட மோதுனா ட்ரிபிள் ஹெச், ஓபா ஃபெமி அண்டு குந்தர் இவங்க 2 பேரை ஜெயிக்க வைக்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவார். இதனால் பிக் சூப்பர் ஸ்டாரோட மார்க்கெட் குறைஞ்சி போயிடும்னு யோசிச்சு தான் இவங்க கூட மேட்ச் வேண்டான்னு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் சொல்லியிருக்காங்களாம். இது உண்மையா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நடக்க போகிற 2027 ராயல் ரம்பிள் மேட்ச்சில் கண்டிப்பாக ஓபா ஃபெமி தான் ஜெயிப்பாருன்னு ஸ்ட்ராங்கான தகவல் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது உண்மையாக கூட இருக்கலாம். ஒருவேளை இது நடந்துட்டா ரெசல்மேனியா 43 ரோமன் ரெய்ன்ஸ் vs ஓபா ஃபெமிக்கு ஒரு தரமான டைட்டில் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் நடந்தால் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பிளட் லைனில் இருக்கிற எல்லாருமே இப்போ ஹீல் கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில வேலை நடந்தால் போதும் பிளட் லைன் முழு ஹீலாக மாறிடும். எனக்கு தெரிஞ்சு ரோமன் ரெய்ன்ஸ் சம்மர் ஸ்லாம் பேப்பரிவில் செத் ரோலின்ஸை பீட் பண்ண சீட் பண்ணுவார். அதாவது பிளட் லைனோட ஹெல்ப் மூலமாக ரோமன் ரெய்ன்ஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹீல் ஃபேக்ஷனாக பிளட் லைன் உருவாகிடும். இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.